Air melurut ke tepian mandi, kembang berseri, bunga sendudu. Elok diturut, resmi padi, semakin berisi, semakin tunduk. Hai murid-murid, apa khabar semua? Cikgu berasa syukur kerana dapat bertemu lagi dalam siri ke-10 di bawah tajuk ataupun kemahiran penjodoh bilangan. Hari ini, kita akan belajar tentang jambak, jambangan, jemput dan kandang. Jom kita belajar. Sebelum itu, pastikan anda telah menekan butang loceng dan subscribe channel Cikgu. Jangan lupa ya. வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு தொடர்ந்து பஞ்சோட bilangan siri ke-10ல சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜம்பா, ஜம்பாங்கன், ஜம்புட், கண்டாங் இந்த 4 பஞ்சோட bilangan பத்தியும் படிக்க போறோம். Kandang, bagi haiwan dalam kandang. கண்டாங்னா வந்து இப்போ கோழி இருக்கிறது வந்து ரிப்பான்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிற இடம் வந்து ரூமா. அதே போல் விலங்குகள் வாழ்கிற இடம் வந்து பிராணிகள் வாழ்கிற இடம் வந்து கண்டாங். ஸோ இந்த பிராணிகள் சொல்லப்படுறது வந்து எந்த மாதிரின்னு பார்த்தோன்னா லெம்பு, கம்பிங், கூடு, selain ini kerbau, இதெல்லாம் வந்து நம்ம வச்சிருக்கிற அந்த இடம் தான் வந்து கண்டாங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? Okay, contoh ayat, mereka membeli sekandang lembu untuk dibuat korban. Okay, sekandang lembuனா அதாவது ஒரு கண்டாங், அது வந்து ஒரு நம்ம தமிழ்ல வந்து பட்டின்னு சொல்றோம்ல, ஆக அந்த பட்டி அந்த முழுமையா சேர்த்து தான் வந்து அவங்க வாங்குறாங்க. jadi sekandang lembu, sekandang kambing, sekandang kuda. ஆக அந்த கண்டாங் உள்ள இருக்கிற எல்லாமே மொத்தமா சொல்றப்ப sekandang, dua kandang அப்படின்னு சொல்லுவோம். Seterusnya, jambak. Bagi benda yang tersusun dalam satu ikatan. இக்கத்தான்னா வந்து கயிறு வச்சு கட்டி இருக்கோம், இல்லை அதை நம்ம ரேப் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை ஜம்பா சொல்லுவோம். contohnya bagi bunga, kunci, கொத்து, சாவி கொத்து சொல்கிறோம்ல, ஸோ அதுவும் வந்து அந்த ஒரு இக்கத்தான்குள்ளே தான் வந்து இருக்கு. jadi kunci, sejambak kunci. Contoh ayat, Mirah menerima sejambak bunga daripada rakannya. Pekerja sekolah itu memegang sejambak kunci. Jambangan, kumpulan bunga yang diletakkan dalam sesuatu bekas. இது வந்து அதே பூக்கள் தான், ஆனால் ஒரு பெக்காஸ் உள்ளுக்கு வச்சிருக்காங்க, ஒரு ஜக் உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க, ஒரு பசு உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்ப அது வந்து ஜம்பாங்கானா ஆயிடும். Sebelum ini kita telah belajar, sebelum itu kita akan lihat beberapa ayat bagi jambangan. 2 jambangan bunga itu digubah oleh Cikgu Linda. Dia meletakkan sejambangan bunga di meja tetamu. Bagi jambangan, பெரும்பான்மையா பூக்களுக்கு தான் பாய்ப்போம். பூக்கள் தான் வந்து நம்ம அழகுக்காக ஒரு பாசு உள்ளுக்கு வச்சு வைப்போம். ஓகே, yang ini ya, kuntum, jambak, jambangan. இது 3 படத்துலையுமே வந்து பூக்கள் தான் இருக்கு. ஆனால் முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ தான் இருக்கு. jadi kuntum. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா அதை வந்து ரேப் பண்ணி பொக்கே வடிவத்தில் இருக்கு. ஸோ பொக்கே வடிவத்தில் இருக்கிறப்ப அது வந்து ஜம்பா. அதே போல் பசு உள்ளுக்கு வச்சிருந்தா அது வந்து jambangan. வித்தியாசம் தெரியுதா? Seterusnya kita akan melihat penjodoh bilangan jemput. Bagi benda yang boleh diambil dengan cantuan ke semua hujung jari. நம்மளோட எல்லா விரல்களையும் பயன்படுத்தி நம்ம எடுக்கிறப்ப அது வந்து jemput அப்படி சொல்லுவோம். Contohnya pasir, yang ini pula garam. ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து சூபேட் ஏற்கனவே படிச்சிருக்கோம். சூபேட்டில் வந்து நம்ம 2 அல்லது 3 விரல் நுனியை மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனால் ஜம்போர்டில் எல்லா விரல் நுனியை பயன்படுத்தி எடுக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா ஹூஜுங் ஜாரியையும் சேர்த்து சந்தோம் பண்ணி எடுக்கிறது தான் வந்து ஜம்போர்ட். Contoh ayat,
Sejemput gula dimasukkan ke dalam adunan kuih itu. Kakak menggaulkan garam dengan sejemput serbuk kunyit. எந்த பொருள்லாம் நம்ம 5 விரல் நுனியும் வச்சு எடுக்கிறோமோ அதுதான் jemput. Sekian, terima kasih murid. Cikgu berharap apa yang kita belajar pada hari ini murid telah faham. Jangan lupa untuk share, like, komen dan juga subscribe. Bye.